தமிழ் மாமியார் அழுதாவல என்னத்துக்கு? அன்பரசி வேண்டாம் வேண்டாம், நாம ஏதா ஒண்ணு கேட்க போவ, அவ பக்கம் பக்கமா நமக்கு சொல்லி விடுவா. வேண்டாம் வேண்டாம், அவ எதுக்கோ அழுது போட்டோம். அத்தி யாருக்கிட்ட போய் வாய் கொடுக்க பாத்திருக்கேன் பத்தியலா? அத்தி மீனா தப்பிச்சு ஓடிரு. அன்பரசிமா தெரியும்ல உங்களுக்கு? தெரிஞ்சும் அன்பரசின்னு கூப்பிட்டு வீட்டே ரகலாக்க பத்தியல. போங்க மாமியார, அவ எதுக்கு அழுதுட்டு போறா? இது புள்ள அழுதுட்டு இருக்கா என்னன்னு கேட்க வேண்டாமா? அவ என்னைக்காவது காரணத்தோட அழுதுருக்காளா? இல்லல்ல, போங்க. ஏன் மாமியார் இன்னும் பச்சை புள்ளியாவே இருக்கீல? போங்க மாமியார. இல்லடி, புள்ள என்னத்துக்கு அழுதுன்னு தெரியல. இப்ப நாம ரெண்டு இங்க நிக்கணும் அவளுக்கு தெரியும். அதனால இருமி இருமி அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் மூச்சு முட்டை முட்டை அழுவா. ஏன் எதுக்குன்னு கேட்க. வாங்க. எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல. நான் வீட்டை விட்டு போறேன். நான் இனிமேல் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போக போறேன். அன்பரசி, இனிமேல் என்ன தேடாதீங்க. என்ன திடீர்னு இந்த நல்ல முடிவுல எடுத்திருக்கா? இனிமேல் நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். பாரமா? அது என்ன பாரம்? இல்ல, எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல. நான் வீட்டை விட்டு ஓடி போக போறேன். வீட்டை விட்டு ஓடி போக போறியா? என்ன இவ இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாளடா. டிவி எதுவும் பார்த்திருப்பாடா. அதான் இப்ப செல்ல திறந்தாலே ஏகப்பட்டது வருத. அதை எதுவும் பார்த்தாலே என்னமோ. இல்லடா, அவ இப்படி சொல்ல மாட்டா. இருக்கியா அப்போ? என்பரசி, நான் இனிமேல் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல. ஐயா, அப்படிலாம் முடிவு எடுக்க கூடாது, சரியா? இல்ல, நான் அப்படிதான் எடுப்பேன். எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல. நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக போறேன்டா. என்ன அன்பரசி திடீர்னு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன சத்தியமா தண்ட சொல்லுதே. ஏன் எதுக்கு? நான் பிளான் முடிச்சிட்டு ரோசிட்டா இருக்கல்ல, ரோசிட்டா அவ ஒன்னு அடிச்சிட்டாளோ? இல்லடா, நான் சொல்றத கேளுங்கடா. நான் ரோசிட்டா வீட்ல விளையாடிட்டு நம்ம வடக்கு தெரு வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, அப்போ நம்ம ஊர்ல அந்த சிந்தாமணி இருக்கால, சிந்தாமணி. சிந்தாமணி 8ஆம் கிளாஸ் படிச்சால. 8ஆம் கிளாஸ் படிச்சால அந்த சிந்தாமணி. அவ அம்மா இல்ல, அவ அம்மா என்ன பண்ணாவ? நீ அவ அம்மா கிட்ட எல்லாம் வாய் கொடுக்காத. நான் வாயே கொடுக்கல. நான் பாட்டுக்கு விளையாடிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ சிந்தாமணி அம்மா இல்ல. என்ன பண்ணாவ? உங்க அம்மைக்கு 2 புருஷன். உங்க அண்ணன்மார் வந்து உனக்கு அண்ணன் இல்ல. இவெல்லாம் பெரிய மினிக்கி கிட்ட அலைதா. உங்க அம்மைக்கு 2 புருஷன்னு சொல்லி என்ன திட்டிட்டாவ. நான் போய் சத்தம் போடட்டுமா? வேண்டாம். ஒண்ணு ரோசிட்டா சிரிக்க. எனக்கெல்லாம் ஒரு அப்பா தான் அப்படியே. இங்க பாரு, யாரோ ஏதோ பேசுனாங்கன்னு காதுல எல்லாம் வாங்கிக்க கூடாது. இல்ல, உடனே அந்த தெருல இருக்க 2 பேர், ஒரு பாட்டி இன்னொரு அத்தை, எல்லாரும் கக்க பக்க சிரிச்சாங்க. ரோசிட்டா என்ன பார்த்து சிரிச்சா. உனக்கு 2 அப்பாவான்னு கேட்டா. உங்க அண்ணன் இல்ல அப்படின்னு சொன்னா. இரு, நான் போய் சத்தம் போட்டுட்டு வரேன். இங்க பாரு, அதெல்லாம் காது கொடுத்து கேட்க கூடாது, சரியா? உனக்கு 2 அப்பாவா ஒரு அப்பாவா? சரி, நீ சொல்லு. உனக்கு ஒரு அப்பாவா 2 அப்பாவா? எனக்கு 2 அப்பாவா. அந்த ஒரு பாட்டி இருந்தாவல, வெள்ளமுடி பாட்டி. அவிய கூட அப்படிதான் சொன்னாவ, தெரியுமா? இங்க பாரு, இப்பலாம் பேச கூடாது. இல்ல, எங்க அண்ணே எனக்கு அண்ணன் இல்லையா? டேய் வாடா, அந்த பாட்டியை உண்டில ஆக்கிட்டு வருவோம். வேண்டாம், அது மட்டுமா? இந்த தெருல கூட எல்லாரும் சொல்லி சிரிச்சாங்க, தெரியுமா? இங்க பாரு, பெரியவங்களுக்குள்ள என்னதான் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல, சரியா? தினேசப்பா இருக்காங்க, தமிழம்மா இருக்காங்க, இது போதும். வேற எதுவும் இல்ல, சரியா? அப்பயா அவங்க அப்படி சொன்னாங்க. அப்ப எங்க அண்ணன்? உங்க அண்ணன் தான். அது யாரு இல்லன்னு சொன்னா? அண்ணா அவங்க சொன்னாங்களே, உங்க அண்ணன் இல்லன்னு. தமிழம்மா புள்ள, தினேசப்பா புள்ள தான். இங்க பாரு, அவங்க பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க கூடாது. நீ அவங்க பேச்சு கேப்பியா, எங்க பேச்சு கேப்பியா? உங்க பேச்சு தான் கேட்பேன். அப்போ அவங்க பேச்சு கேட்காத, சரியா? தினேசப்பா தமிழம்மா இருக்காங்க, அப்பா அம்மா, அவ்வளவுதான். புரியுதா? சரி, சரிடா. அப்பயா அவங்க அப்படி சொன்னாங்க. பெரியவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும், அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். பெருமள அடப்புமா. சரி, அலாமா வா, நான் உன்னை கூட்டி போறேன். அந்த கிழவியை இன்னைக்கு உண்டுலன்னு ஆக்குவோம். டேய், அந்த கிழவியை மண்டை உடைக்கணும்டா. ஒட்டச்சிருவோம்.
ஒன்னால வச்சாங்கல்ல, பச்சை பிள்ளை கிட்ட எது பேசணும் கூட தெரியல, அவங்களெல்லாம் மண்டை உடைக்கதான் செய்யணும். இன்னும் நிறைய சொன்னாங்க தெரியுமாடா. ஆக்சுவலா நீ எங்க பேச்ச கேப்பியா அவங்க பேச்ச கேப்பியா? உங்க பேச்ச தாண்டா கேப்பேன். அவங்க பேசுறதெல்லாம் கேட்கவே கூடாது, சரியா? சரிடா, வாங்க விளையாட போவோம். மாமியாரே, என்ன மாமியாரே இது புது பிரச்சனை? ஒரு பொண்ணு ரெண்டாம் தரம் முடிக்கிறது அவ்வளவு ஒண்ணு ஈஸியான காரியம்லாம் கிடையாது. கல்யாணத்தை கூட முடிச்சிடலாம், ஆனா அதுக்கப்புறம் அவ சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கு பாரு. கல்யாணத்தோட வர்ற பிரச்சனையை விட அந்த குழந்தைங்க வளர்ந்து வரும்போதே இவளோட சேர்த்து அந்த குழந்தைங்களும் இந்த சமுதாயத்துல படுற அவமானமும் வேதனையும் இருக்கு பாரு, அது மீள முடியாதது. அத்தை, அன்பரசி வேற மதன்கிட்ட இப்படி கேட்டிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குத. பயப்பட வேண்டிய விஷயம்தான், ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம்தான். இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா புரிஞ்சுக்கிற பக்குவங்கிறது ரொம்ப கம்மி. அத்தை, புரிதலே இந்த தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாது. அவங்க மேல உள்ள தப்பு இல்ல, காலம், கால மாற்றம், கால சூழ்ச்சி. நல்ல திறமை இருக்கும், எதையும் ஈஸியா கத்துக்கிற திறமை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும். ஆனா புரிதல் இருக்காது. இந்த உலகத்துல என்ன இருக்குதோ அதுதானே அவங்களுக்கு கிடைக்கும். புரிதல்ங்கிறது ஒரு தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. முன்னாடி அறிவு இருந்ததோ இல்லையோ அது நமக்கு தெரியாது, ஆனா நல்ல புரிதல் இருந்தது. அதனாலதான் மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாங்க, குடும்பம் குடும்பமா வாழ்ந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் மனுஷங்கள் கால மாற்றத்தால கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் குறைஞ்சி குறைஞ்சி நீ நான் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சாங்க. போன தலைமுறை வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு சின்ன புரிதலோட வாழ்ந்தாங்க. இப்போ போடா நீ இல்லைன்னா எனக்கு வாழவா முடியாது அப்படிங்கிற புரிதலோட இருக்காங்க. அது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். இப்படி புரிதல் இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் போதே அவங்களுக்கு எப்படி புரிதலை பத்தி தெரியும்? இதுல குழந்தைங்களை எந்த தப்புமே நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்துல என்ன இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு தெரியும், இல்லாத ஒண்ணு எப்படி அவங்களுக்கு தெரியும்? புரிதல் இல்லாம போறது அவங்க தப்பு இல்ல, இருக்கிற சமுதாயத்து மேல தப்பு. புரிதல் இருக்கிறவங்கிட்ட இருந்தா தானே பிள்ளைங்களுக்கு வரும். அத்தை, அன்பரசி இப்படி கேட்டிருக்கா, ஏதாவது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே. நீ நல்ல புரிதலோட இருந்த, நீ தினேச நல்லா புரிஞ்சுக்கிட்ட, தினேச ஒன்ன புரிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்து வளர்ந்த உன் பையங்களும் நல்ல புரிதலோட வளர்ந்தாங்க. அன்பரசி வளரவும் அவன் உன்னை விட்டுட்டு தனியா போனான். அதை பார்த்து அன்பரசிக்கு என்ன தோணும்? புள்ள வளர்ப்புங்கதே கணவனும் மனைவியும் சேர்ந்து வளர்க்கணும். தந்தையும் தாயும் தான் பிள்ளைக்கு வேணும். தாயும் தகப்பனும் பிள்ளைய வளர்த்தாதான் பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். தாயும் தகப்பனும் தான் ரோல் மாடலு. அதை பார்த்து வளர்ற பிள்ளைங்களுக்கு தான் புரிதல் இருக்கும். குழந்தைங்க எதையும் தானா கத்துக்கிறது கிடையாது, பார்த்து தான் கத்துக்கிறாங்க. முத குழந்தைங்க கத்துக்கிறது குடும்பத்துல இருந்துதான். அம்மா அப்பா முத பிள்ளைங்க பார்த்து வளர்றது அம்மாவும் அப்பாவும் பார்த்துதான். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில போய் கத்துக்கிட்டு வராங்க. ஆனா ஞானம் வரதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்டு யாரும் குடும்பம். அந்த குடும்பமே இப்படி இருந்தா உண்மையிலே குழந்தை வேணும், அதை வளர்க்கணும் ஆசைப்பட்டா புருஷனும் பொண்டாட்டியும் தாயும் தகப்பனும் சேர்ந்து வளர்க்கணும். அதான் அவ பாத்துக்கிறதுல புள்ள வளர்க்கறதே பொம்பளைக்குள்ள வேலைன்னு ஆம்பளை விட்டுட்டு போனா அதை பார்த்து வளர்ற பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒரு தாய்கிட்ட இருந்து எப்படி ஒரு அன்பும் பரிவனையும் ஒரு குழந்தைக்கு கிடைக்குதோ அதே அளவு அப்பா கிட்ட இருந்தும் கிடைக்கணும். அப்பா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பும் அன்பும் கிடைக்குதோ அதே அளவு அம்மா கிட்ட இருந்தும் கிடைக்கணும். இப்படி ரெண்டு பேருமே கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க நல்லபடியா வளரும். இதுக்கப்புறம் வெளி உலகத்தை பார்த்து அந்த குழந்தைங்க வளர்ந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிடும், தீயதை விட்டுரும். குழந்தை வளர்ப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமான பங்கு இருக்குது. தாயி குழந்தையோட வளர்ப்பு ஆரோக்கியத்துல கவனமா இருந்தானா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பும் கல்வியும் தந்தை தான் கொடுக்கணும். ஒரு நல்ல எதிர்காலத்தை தந்தை தான் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கு இடையில டைவர்ஸ், வேற வாழ்க்கை, அப்படி இப்படின்னு திசை மாறும்போது அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? புரிஞ்சுக்க பக்குவம் குழந்தைங்களுக்கு இல்ல, அது அவங்க தவறு இல்ல. நீ கஷ்டத்தை மட்டும் பார்த்து வளர்ந்தவ. கஷ்டத்தை பார்த்தனால வெளி உலகம் வெளி மனுஷங்க எப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட. யாரும் இல்லாம நீ உதவி நிக்கப்போ உன்கிட்ட ஒவ்வொரு மனுஷனும் எப்படி நடந்துக்கிட்டான்னு நீ பார்த்து வளர்ந்தவ. அதனால உனக்கு வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சதே. அதனால பக்குவமா நடந்துகிட்ட, புரிதலோட நடந்துகிட்ட. ஆனா உன் குழந்தை நம்ம எப்படி வளர்த்தோம்? அவளுக்கு நீ பட்ட கஷ்டம் தெரியுமா? இல்ல தெரிஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு தெரியுமா? நீ பட்ட கஷ்டத்தை அவளை சொல்லி பாரு, அது அவளுக்கு என்னன்னு கூட புரியாது. ஏன்னா அவ அதை பார்த்து வளரல, அது என்னன்னு அவளுக்கு தெரியாது. தெரியாத ஒண்ணு அந்த பிள்ளைங்களால இமேஜ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவளை சுத்தி இப்ப இருக்கிறது எல்லாமே செழிப்பா இருக்குது. புரிஞ்சுக்கிறது என்னன்னா அந்த கஷ்டம் நாம அனுபவிக்கும் போது அது நமக்கு புரியும். அவ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்ல, அதனால அவளால புரிஞ்சுக்க முடியாது. நீ விடிய விடிய நான் அப்படி கஷ்டப்பட்டேன், நான் அந்த மாதிரி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால அவ மனசுல என்ன இருக்கோ அது இருந்துட்டு போட்டோம், அதை நம்மளால மாத்த முடியாது. அதே நினைப்போட அவ இருந்தானா? ஆமா, இப்ப அவ அதுதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. வளரும் போதும் நினைப்பா. அவளுக்குள்ள ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுக்குவா, அவளுக்குன்னு ஒரு காலம் வரும்போது புரிஞ்சுக்குவா. ஏன்னா
எல்லா மனுஷனுமே அந்த கஷ்டத்தை தாங்கித்தான் வெளியில வரணும். கஷ்டமே இல்லாத மனுஷனு எவனும் கிடையாது. எல்லாருக்குள்ளும் தோல்வி, கஷ்டம், நஷ்டம் எல்லாம் வரும். அது கடந்து வரும்போது அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. இப்போ நீ வேதனைப்படுறனாலையும் நீ அவளுக்கு விளக்கம் கொடுக்கறனாலையும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. அவளுக்கு காலம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தப்பான முடிவு ஏதாவது இங்க பாரு, யாரோட முடிவும் யாரு கையிலயும் கிடையாது. புரிஞ்சுக்க. ஐயோ கஷ்டமா இருக்குது. நான் இதுக்குதான் வேற வேண்டான்னு நான் சொன்னேன். பசங்களை வச்சு வாழ்ந்துட்டு போறேன்னு நான் சொன்னேன். நீ பாதி நாள் சிரிச்சனா அது தினேஷ்னாலதான். எல்லாரும் போல சபைகள்ல கௌரவமா போய் நின்னா அது தினேஷ்னாலதான். யாருடைய கேலி பேச்சுக்கும் வன்கண்களுக்கும் காம கண்களுக்கும் நீ தப்பிச்சனா அது தினேஷ்னாலதான். உனக்கு அவன் துணையா இருந்தான். அதனால நீ இவ்வளவு வருஷம் ஈஸியா கடந்து வந்துட்ட. தினேஷ் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ ஒரு முறை நினைச்சு பாரு. இதை விட நீ பெரிய பெரிய கஷ்டத்தை தாங்கி வந்திருப்ப. பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப. ஏன் நீ இல்லாம கூட போயிருப்ப. அந்த நேரத்துல நீ எடுத்த முடிவு சரி. இனி வரப்போற பிரச்சனைக்காக நீ அப்ப எடுத்த முடிவு நினைச்சு குழப்பாத. அந்த நேரத்துல அது சரியான முடிவு. ஏன்னா நீ வாழணும், உன் பிள்ளைங்களை காப்பாத்தணும். இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும். இங்க பாரு, அன்னைக்கு நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட போய் தான் இனி அன்பரசி இருக்கா. இனி நீ அவளுக்காக வாழணும் அவசியம் இல்ல. அவ வாழ்க்கைய அவ வாழுவா. அவ வாழ்க்கைக்காக நீ உன் வாழ்க்கை தியாகம் பண்ணணும் அவசியம் இல்ல. அவ உன்னை எப்படி நினைச்சா உனக்கு என்ன? அவரை நல்லபடியா பத்த வளர்த்த படிக்க வச்சுக்கிட்டு இருக்க, அடுத்த ஆளாக்குவ. இதுதான் ஒரு தாயோட வேலை. நீ நல்லது மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. இதுக்கப்புறம் அவ என்ன நினைக்கிறா, என்ன பண்றாங்கிறது அவ தனிப்பட்ட சுதந்திரம். நாம ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நீ போய் என்ன பத்தி தப்பா நினைக்காதன்னு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா. இல்ல இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொன்னாலும் அவளுக்கு புரிஞ்சுக்க மாட்டா. எல்லா மனுஷங்களுக்கும் காலம் தான் பதில் சொல்லும். போங்க, எதையும் நினைக்காம வேலையை பாருங்க. இங்க பாரு, உன் வாழ்க்கைய நீ பாரு. போ. அதானே, நான் ஏன் பயப்படணும்? ஆமா, இப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு தூர போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உண்மைதான், மதன் என் வாழ்க்கையில வந்தாரு. அதனால தானே ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லைனா ஆளுக்கு ஒரு திசையில எங்க எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம்னு நமக்கு தெரியாத. மதனு அப்பப்போ சின்ன சின்ன தவறு செய்யறவ தான். ஆனா நாமெல்லாம் ஒன்னா இருக்கணுங்கப்போ அதுக்கு எந்த தடையும் போடாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இது வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தானே. நாமெல்லாம் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு கல்யாணம் தானே ஒரு காரணமா இருந்தது. நாம தேர்ந்தெடுத்த இந்த 2வது வாழ்க்கை தானே காரணமா இருந்தது. இங்க பாரு, நானும் 3 பிள்ளைல பெத்தேன். இப்ப எந்த பிள்ளையும் எனக்காக வாழல. நானே இப்ப எந்த பிள்ளைக்காக வாழ முடியாது. என் வாழ்க்கை தான் நான் பார்க்க முடியும். என் புருஷன் வேலைக்கு போறாரு, அவர் சம்மதத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ பிள்ளைங்க சம்மதத்தில் நான் வாழல. தமிழ் டாக்டர் தான், அவ புருஷனை கை நிறைய சம்மதி பண்றாரு. எம்மா நான் வச்சுக்கிடுங்கன்னு ஒரு 10,000 எனக்கு கொடுத்தாளா? இல்ல நம்ம அவளை கஷ்டத்துல இருக்கும் போதாவது எம்மா ஒரு நாள் நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போனாளா? இல்லல்ல, ஒருத்தி நம்மளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனா அங்க வாழ்க்கை சீரழிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. பாரு, நாம பிள்ளைங்களுக்காக வாழ முடியாது, பிள்ளைங்க நமக்காக வாழ முடியாது. இப்படி யாருக்காக வாழ முடியாதப்போ எதுக்கு நீ வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? விடு தமிழே. ஏக்கா விடுங்கக்கா. அப்படியே அவ தப்பா நினைச்சாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவ தப்பா நினைச்சாம என்னதான் பண்ண முடியும்? விடுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வேணா தினேசன் நான் டைவர்ஸ் பண்ணிடுமா? கொல்லுவேன் பத்துக்க. பின்ன நீ ஃபீல் பண்ணத பார்த்தா அப்படிதானே இருக்குது. அதுக்காக திரும்ப எல்லாத்தையும் அழிக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. இல்ல மத்த யாரும் சொல்லதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணுமோ? இல்ல நம்ம பர்சனலா எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும்னு கேட்க. இல்ல தெரியாம தான் நானும் கேட்க. இல்ல உன்ன தனிப்பட்ட விஷயத்தை நீ எதுக்கு அவகிட்ட சொல்லணும்னு கேட்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட பிரச்சனை அவளே இத சம்பந்தப்பட்டிருக்கால. அப்போ அந்த முடிவு எடுக்கும் போது அவ இல்லல்ல. பரவென்ன முடிவெடுக்கும் போது அவ இல்ல. இப்ப ஏன் எதுக்கு அவகிட்ட போய் விளக்கம் கொடுக்கணும்? இப்ப அவளும் அவமானப்படுதால. இங்க ஊருன்னு இருந்தா 4 விஷயத்த பேசதான் செய்வாங்க. நல்லா இருந்தாலும் பேசுவான், நாசமா போனாலும் பேசுவான். ஒழுக்கமான புள்ளியும் பேசுவாங்க, ஒழுக்கம் இல்லாதவளையும் பேசுவாங்க. இந்த ஊர் வளத்துக்காக நாம யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன் அந்த பேச்ச மக்கா மோல எடுத்துக்க. அந்த பிள்ளை இத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருந்துச்சு, யாருக்கிட்டையாவது பேசிச்சா? நல்ல பிள்ளையா இருந்துச்சு. இந்தா அவ அம்மா கஷ்டப்பட்டு பூவை வித்து பிறக்கி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாவ. பேர் காலத்துக்காக அம்மா வீட்டுக்கு வந்தா. ஏதோ பக்கத்து வீட்டு பையன் பேசினான்னு பேசியிருக்கா. நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சுட்டா, பிள்ளை வரப்போதா, புருஷன் தான் இருக்கானேன்னு ஏதோ நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கா. அதை போய் மெனக்கட்டு அவ புருஷன் வீட்டுல போய் ஒத்தி போட்டு கொடுத்துட்டு வந்தா பாரு நம்ம ஊருக்காரி மெனக்கட்டு போய் சொன்னு கொடுத்ததையும் அவ புருஷன் நம்பினா பாரு. இந்த உலகத்துக்காக இந்த பிள்ளை எதுக்கு நிரூபிக்கணும்? அந்த பிள்ளை பாட்டுல இப்ப அமைதியா தான் உட்கார்ந்துருக்கு. எவனுக்கும் நிரூபிக்கணும் எனக்கு அவசியம் இல்லைன்னு உட்கார்ந்துட்ட. இப்ப சொல்லு, அந்த பிள்ளை இத்தனை வருஷமும் ஒழுக்கமா தான் இருந்துச்சு.
இப்போ அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு பேரு. இப்போ யார் மேல தப்பு சொல்லு பாப்போம். அதுக்காக இந்த ஊர்வலத்தில் ஒரு பொண்ணு யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதா என்ன? அவ புருஷங்காரன் எவ்வளோ போய் சொன்னதை நம்பியிருக்கான். ஆனால் கெட்டின பொண்டாட்டியே நம்பலை. எவ்வளோ ஒத்தி சொன்னதை நம்புவானா? தொட்டு தாலி கட்டி தான் பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறவா இல்லை பெத்தவா நம்ப மாட்டாங்களாம். இது எந்த நியாயம்? தமிழே தூக்கி வீசு தமிழே. உன் பயல்வ நம்புறானுங்க. இதுக்கு மேல என்ன? உன் பயலுக்கு புரிதல் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? எடு தமிழே, இதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு ஒண்ணு இல்லல. ஒண்ணு இல்ல. இது நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். மச்சான், அவ யாருன்னு மட்டும் சொல்லு மச்சான். இன்னைக்கு அவ படுற பாட்ட பாரு. ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவ பாத்ரூம் கழுவ சொன்னால, கழுவிடுவோம். விடக்கூடாது மச்சான், விடவே கூடாது. விட மாட்டேன், விடவே மாட்டேன், விடவும் கூடாது. எதுக்கு விடணும்? நம்மளெல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்கா. அவளை விடவே கூடாது. அவளை இந்த காலனியை விட்டு விரட்டாம நாம விடக்கூடாது. இந்த ஊட்டில இருந்தே அவளை விரட்டணும். மாப்பிள்ள நீ ரொம்ப கோபப்படாதடா. டேய், அவள பச்சை புள்ளடா. பாத்துக்கலாம் மச்சான், விடு விடு. இல்லடா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். இப்ப மட்டும் அவ என் கையில சிக்கடா, அவ்வளவுதான்டா. இந்த ஊட்டியை விட்டு நான் அவளை எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு மாப்பிள்ள. ஏய், ஊட்டியை விட்டு விரட்டலாம், கோபப்படாத. அவளை சுஜிப்பிடா, விடுறா மாப்பிள்ள, பாத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்துகிட்டே இருக்குது. கோவம் வருது. டேய், இந்த ஊட்டிக்கே ரவுடி நாம தான். நாம யாருன்னு அவளுக்கு காட்டணும். அவ வாராடா. வரும்போதே அவ சோழிய முடிச்சிடணும்டா. எப்படி முடிக்கணும் பாரு மாப்பிள்ள. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ வீட்டு கக்கூச நம்மள கழுவ சொல்லிருப்பா. நான் மத்த எதுவும் சொல்லியிருந்தா கூட மன்னிச்சிருப்பேன் மாப்பிள்ள. அவ வீட்டு கக்கூச கழுவ சொல்லியிருக்கா பாரு. அத மட்டும் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. டேய், அவ அத மட்டும் சொன்னா பரவாயில்லடா. அவ வீட்டு பாத்ரூம் மஞ்சள் கரையா இருக்குதா. தேய்னு தேய்ச்சி கழுவணுமா, பளபளப்பா ஆக்கணுமா. ஓ, அப்படி சொன்னாலும் அப்படி. உங்க அம்மாக்கு இதே வேலையா போச்சுடா. எங்க அம்மா என்னைக்குடா என்ன நல்ல பையனு ஒத்துருக்காங்க. எங்க அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருக்காவோ பத்தியா? திருட்டு பையனுங்களா. அப்படி நம்ம எத்தனை வீட்டுல கலந்துட்டோம்? ஏதோ ஒரு 4 வீட்டுல கை வச்சோம். அதுக்காக பெரிய திருட ரேஞ்சுக்கு உங்க அம்மா சொல்லி வச்சிருக்காவ. என்ன? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. அவ யாருன்னு மட்டும் சொல்லு மாப்பிள்ள. இன்னைக்கு அவ சொல்லி நான் முடிச்சிருந்தேன். மாப்பிள்ள, அங்க பாருடா. எங்கடா? டேய், இதுக்குள்ள சோற வச்சது யாருடா? சோறுலடா, டாக்டர்டா. டாக்டருக்கு இங்க என்ன வேலை? கொஞ்சம் போடா. இன்னைக்கு அவ சோழிய முடிக்காம நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். ஹலோ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் முக்கியமான ஆளை தீர்த்து கட்டுறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் என்ன பாருடா. என்ன? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? மாப்பிள்ள, யார்டா இந்த தேவதை? இந்த தேவதை தான்டா அவ வீட்டு கக்கூச கழுவ சொன்னிச்சுது. அதுக்கு என்னடா, கழுவிட்டா போச்சுது. மேடம் என்ன? அப்பி, டேய் என்கிட்ட பேசிட்டாங்கடா. டேய் என்கிட்ட பேசிட்டாங்கடா. டேய் என் காலு தரையிலே நிக்க மாட்டேங்குது. இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எங்க ரொம்ப பிடிச்சிருமோன்னு சொல்ல முடியாது. நான் உங்களை காதலிச்சிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது. என் காலு தரையிலே நிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு மலேரியா நினைக்கிறேன். மலேரியா இல்ல, காதல் வைரஸ். எல்லா வைரஸும் உடம்புக்கு கேடுதானே. வைரஸ்னாலே அழிச்சிடணும். ஆமா ஆமா, கண்டிப்பா அழிச்சே ஆகணும். காதலுங்கிற வைரஸ கல்யாணம்ங்கிற தடுப்பூசி வச்சு அழிச்சிடணும். மாப்பிள்ள, அவன் என்னமா பின்னுறான்டா. போற போக்க பார்த்தா அவன் உங்க வீட்டு பக்கத்துட்டு பொண்ணு அவன் பிக்கப் பண்ணிடான் போலக்க. சொல்லியாண்டி, காதல் காய்ச்சல் அதிகமாயிக்கிட்டே போகுதே. கல்யாணங்கிற தடுப்பூசி உங்ககிட்ட இருக்குதா?
இருந்தா உடனே ஓ தடுப்பூசி தானே போட்டுருவோம். நீ ரொம்ப அழகுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக உன்னை நான் வர்ணிக்காமலும் இருக்க மாட்டேன். நீ பேரழகின்னு சொல்ல மாட்டேன், உன்னை விட இந்த உலகத்துல ஒரு பேரழகி பிறக்கலன்னு மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். மாப்பிள்ள பின்னுறாண்டா. எங்க மம்மி அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும்னு. அந்த ஒளியை தேடிக்கிட்டே இருந்தேன். இப்ப என் கண் முன்னாடியே இருக்குதே, அந்த ஒளிய அணைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஓகேவா? சப்பா டேய் நீ படிச்சு என்னமோ தெரியலடா, ஆனா உனக்கு பேச்சு திறமை இருக்கு பாரு, அபாரமா இருக்குடா. நீ பெரிய ஆளவரோட சத்தியமா சொல்றேன்டா. அதான் சொன்னேனே, கல்யாணங்கிற ஒண்ணு ஒளிமயமான வாழ்க்கை கொடுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்களே, பாத்தீங்களா? உங்க வாயாலே வந்துட்டு. வேலை வெட்டி வேலை வெட்டிக்கலாம் நாங்கெல்லாம் போக மாட்டோம், ஏன்னா நாங்க 2K கிட்ஸ். வர்ற பொண்டாட்டி தான் எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு போடுவா. நாங்க இப்படித்தான். ஓ கடைசி வரைக்கும் இப்படியே. சரி சரி சரி, நான் போயிட்டு வரேன். கட்டாயமா ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபு தானே வேலைக்கு போகணும். ஓ, போயிட்டு வச்சല്ലോ, டாட்டா. அப்படியே ஃபீடிங் பாட்டல பால் ஊத்தி வச்சிருக்காங்களா உங்க அம்மா, போய் குடிமா போ. இப்பதான் எங்க அம்மா பூஸ்ட் கலக்கி கொடுத்தாங்க. காம்பளன் குடிக்கல? அது 11 மணிக்கு தான் எங்க அம்மா தருவாங்க, அப்போ குடிச்சாதான் நல்லா வளருவானா. நீ இப்படி இருக்கிறது உன் குத்தலடா, உங்க அம்மைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன், வந்து கொடுத்துக்கிட்டேன். நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், விருந்துலாம் வந்துதான் வைக்கணும், நானே வந்து வைக்க. வருங்கால மாமியார ஐஸ் வைக்கலாம் நினைக்கிற, அது எங்க மம்மி கிட்ட நடக்காது. எங்க மம்மி ரொம்ப பெர்லியன்ட். அது உன் வளப்புல தெரியுது. எஸ் எஸ், எங்க மம்மி ரொம்ப பெர்லியன்ட். இப்பதான் கிளப்புக்கு போயிருக்காங்க. எந்த கிளப்புக்கு? கணவன்மாரை எப்படி தூக்கி போட்டு மிதிப்பது அப்படிங்கிற கிளப்புக்கு போயிருக்காங்க. ஓ உங்க டாடி? மனைவிகளை ஏமாற்றி விட்டு பேஸ்புக்கில் எப்படி சேட் பண்ணுவது அப்படிங்கிற கிளப்புக்கு போயிருக்காங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அது உன் குடும்பம் எடுத்துக்காட்டுடா. அப்புறம் தங்கச்சி அக்கா அண்ணன் இப்படி ஏதாவது? நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற பாலிசி உள்ள ஃபேமிலி. சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். சரி சரி போ போ போ. ஓகே. அப்புறம் எனக்கு வேலை இருக்குது, நான் வரட்டா? ஓகே ஓகே. அது என்ன பார்க்கல? இந்த பாத்ரூம் அடிச்சத எடுத்துட கால் குட்டுவான்னு சொன்னனே, இந்த பையன் தானே? ஹலோ, அந்த பையன் கரெக்டா இருப்பான், ஆனா கொஞ்சம் குள்ளமா இருக்கான். அந்த பொந்துக்குள்ள தூக்கி உள்ள விட்டுட்டேன்னா அவன் பாட்டில க்ளீன் பண்ணிட்டு மேல வந்துருவான். ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ற பாத்துக்க. டேய், ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்டா. தம்பி சொல்றாரு கேட்டுக்க. டேய், அவ தம்பின்னு சொன்னது ஒன்னடா. சே சே, அவ அழகுன்னு சொல்ல மாட்டேன், அழகு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு அவளை என்னம்மா நான் வர்ணிச்சிருக்கேன். டேய், நான் என்னம்மா அவளை பேசி மயக்கிட்டேன் தெரியுமாடா? யார? இவள? எஸ், என் பேச்ச பார்த்து மயங்கி விட்டாடா. நான் இதை எங்க மம்மி கிட்ட நான் இப்பவுமே சொல்லணும். அம்மா உனக்கு வருங்கால மருமகளை ரெடி பண்ணிட்டேன்னு நான் இப்பவுமே கூட்டு போறேன் எங்க வீட்டுக்கு. உங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாவா? இல்ல, அதுக்கப்புறம் எங்க மம்மி அவ வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி தினமும் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் போட்டு பிக்கப் பண்ணிடுவாங்க. ஓ, ஏய், நான் உடனே எங்க மம்மிக்கு வீடியோ கால் அடிக்கணும், அடிச்சிட்டு வரேன். மம்மி, ஒரு குட் நியூஸ். என்னன்னு சொல்லுங்க பாப்போ. மம்மி, அப்படியே வீடியோ காலுக்கு வாங்க, உங்க வருங்கால மருமகளை நான் காட்டணும். எஸ் மம்மி. ஆமா, வருங்கால மருமக தான் மம்மி, டாக்டர் மம்மி. ஓகே மம்மி, நான் எப்படி பிக்கப் பண்ணி கூட்டாளன்னு மட்டும் பாருங்க. ஐயோ மம்மி, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு டாக்டர் மருமக தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பிக்கப் பண்ணிட்டேன் மம்மி. ஓகே மம்மி. மம்மி, ஹார்லிக்ஸ் வேணும். ஓகே மம்மி. டேய், செங்கடவுல ஓட்ட ஓட்டமா போய்கிட்டு இருக்க. டேய், எங்க மம்மி டாக்டர் பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா, அந்த பொண்ணை விட்டுறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிளப்ல போய் தனக்கு டாக்டர் மருமக வந்திருக்கான்னு இதுக்குள்ள மெசேஜ் எல்லாம் போட்டுட்டாங்களாம். அதனால எப்படியாவது பிக்கப் பண்ணி கூட்டு வந்துருந்து எங்க மம்மி சொல்லிட்டாங்க. டேய், அந்த பொண்ணு உன்னோட மூத்த பொண்ணா இருக்கும்டா. 10 வயசு மூத்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு டாக்டர் மருமக தான். டேய், வயசு ரொம்ப வித்தியாசம்டா. அதுக்குடா, ஏஜ்ங்கிறது ஜஸ்ட் நம்பர், அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுடா. டேய் டேய், எனக்கு நேரம் இல்லடா, சீக்கிரம். சில 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 வேணா சில அடிக்குது. மலையோர கரையோர கவி பாடும் குருவி.
பூவியிலா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி. வேலைக்கு போறது பிடிக்குதா இல்லையா, அந்த வேலைக்கு போற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப மனசுக்கு பவியமா மனசுக்கு பிடிச்ச இடமா இருந்தா இன்னும் சந்தோஷம் தான். வேலைக்கு போற டயர்டா இருக்காது. சூப்பர் பிளேஸ்ப்பா. சூப்பர் சூப்பர். ஊட்டி ஊட்டி தான். இங்க யாரெல்லாம் ஊட்டில இருக்கீங்க, ஒரு காட்சி சொல்லுங்க பாப்பா. ஊட்டிக்கு யாரெல்லாம் போயிருக்கா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம எனக்கு சொல்லுங்க. ஊட்டில உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மறக்காம எனக்கு சொல்லுங்க. இத மீனாத்தைக்கு அப்படியே அனுப்பிட வேண்டியதான். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி. வாங்க வாங்க. சார் என்ன சார் மரியாதையெல்லாம் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. அன்னைக்கு நீ ஃபைல நீட்டி இன்டர்வியூ கேட்கும் போது அட்ருக்கு படிச்சிருக்க, சும்மா அசிஸ்டண்டா வச்சுக்கலாம்னு சொல்லி நான் ரொம்ப ஃபைல உன்னிப்பா கவனிக்கல. அதுக்கு என்ன சார்? சரி, உன் பேச்சு உன் நடவடிக்கை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட பயோடேட்டா எல்லாத்தையும் நெட்டை சர்ச் பண்ணி பார்த்தேன். சார் வேலை கொடுக்க மாட்டீங்களா? ஏம்மா, இவ்வளவு படிப்பு படிச்சதா எப்படிங்க? சார் அதுக்காக வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். தங்கமொழிக்கு 4000 ரூபாய் சம்பளம் சார். தேன்மொழி, நீ எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியும்ல? இவ்வளவு முக்கியமான படிப்பு படிச்சிருக்க. வேலை 100 பேர் கூட படிக்க முடியாத படிப்பை கூட நீ படிச்சு முடிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கி அந்த கோல்ட் மெடல் வாங்கியிருக்க. நீ டாக்டர் படிக்க பிடிக்கும்னு சொல்லும் போதே எனக்கு புரியல நீ எந்த அளவுக்கு வெறியா படிச்சிருக்கன்னு. இப்போ தெரியுது. அம்மா, அந்த படிப்புல எவ்வளவு சாதனை படிச்சு முடிச்சிருக்க. நீ எப்படி இங்க வேலை பார்க்க முடியும்? சார் நான் இப்ப எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. நீங்க ரிஸ்க் எடுத்து என்ன சேர்க்கறனால தான். நான் எந்த பிரச்சனையும் சமாளிக்க ரெடியா தான் இருக்கேன். இல்ல, எப்படி இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு நான் எம்பிபிஎஸ் அப்புறம் சின்ன சர்ஜரி அவ்வளவுதான். நீ என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்க தெரியும்ல? தெரியும் சார். அதுவும் வேலை 4 பேருக்கு பண்ணிருக்கிற ஆபரேஷனை நீ பண்ணிருக்க. அதுலயும் சக்சஸ் பண்ணிருக்க. நீ யாருமா? உனக்கு அவ்வளவு பிடிக்குமா டாக்டர் படிப்பு? சொன்னனே உசிரனே. ஆனா அப்பேற்பட்ட உசுரான ஒரு படிப்பை நீ யாருக்காக இப்படி பண்ணுன? அந்த படிப்பை விட அதிகமா படிச்ச ஒருவருக்காக. டாக்டர் படிப்பு எனக்கு உசுறுதான், ஆனா அதை விட அவங்க எனக்கு ரொம்ப உசுறு. இந்த உலகம் ரொம்ப வினோதமா இருக்குல்ல. பிடிச்சதை மட்டும் நமக்கு தர்றதே இல்ல. அது உண்மைதான். நமக்கு எது தேவையோ அது இந்த உலகம் தரவே மாட்டேங்குது. பிடிக்காத ஒண்ணு நம்ம தலையில கட்டி வச்சு நான் பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் பிடிக்கட்டாலும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிருன்னு வலுக்கட்டாயமா நம்ம கிட்ட தள்ளுதுல. இல்ல, வாழ போற காலம் கொஞ்ச காலம். அதுலயும் பிடிக்காத ஒண்ணு நம்ம தலையில கட்டி காலத்துக்கும் பிடிச்ச மாதிரியே நடிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாரு. சேரவே கூடாத 2 ஜோடிகளை ஒண்ணு சேர்த்து சேர வேண்டிய ஜோடிகளை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கதான் இந்த காலத்தின் வினோதமான விளையாட்டு. பிடிக்காத 2 ஜோடிகளை சேர்த்து அவங்க 2 பேரும் பண்ற பாட்டை பார்த்து இந்த காலம் ரொம்ப டைம் பாஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வாழ்ற காலம் கொஞ்சம், பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா அப்படி வாழ முடியாது. இந்த உலகத்துல அவ்வளவு லேசில எதுவும் கிடைச்சிடாத. வாழ்ற காலம் கொஞ்சம், அதுலயும் 18 வயசு வரைக்கும் குழந்தை பருவம் போயிருது. வாழ வேண்டிய வாழ்க்கை 18ல இருந்து 20 25 வயசோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே சலிப்பு தட்டிடும். மீதி காலம் எல்லாம் மத்தவங்களுக்காக ஓடணும் ஆடணும் இதுதான் வேலையா இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் நமக்காக நம்ம வாழுதோம். அந்த வாழ்க்கை கூட நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே. காலத்தோட வாழறதுக்கு பழகிக்க வேண்டியதா. எப்படி பிரச்சனைகள் வரும் நீங்க வேலை பார்க்கறதுனால, அதை நான் சமாளிச்சுக்கிட்டேன். வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் போராடி தான் பாத்துருவேன். நீ தைரியமா வேலை பார்க்கலாம். தேங்க்யூ சார். நான் ஃப்ரெண்டா இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். தேங்க்யூ. நிஜமா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக எந்த எதுக்கும் நான் தாங்க ரெடியா தான் இருக்கேன். பாத்துக்கலாம், என்ன வருதுன்னு பாத்துக்கலாம். இங்க பாரு, இங்க யாரும் உண்மையா இல்ல. நான் மட்டும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை ஒத்திட்டு இருப்பானே. பாத்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிட்டேன். ஒரு 4 பேஷண்ட் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பாத்துரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். கண்டிப்பா. வந்திருக்க பேஷண்ட் எல்லாம் பாரு, கிராமத்தார்கள் தான். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் முகம் சுளிக்காம சிரிச்ச முகமா பேசி அனுப்பணும். அதுதான் அவங்களுக்கு மருந்து. இதெல்லாம் நீங்க சொல்லி தரவே வேண்டாம். பேச்சுல பேர் போனவா நான் அழகா பேசி அனுப்புவேன். வயசானவங்களா இருந்தா என்ன, கிராமத்துக்காரங்களா இருந்தா என்ன, நாம இத ஒரு சேவை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க உள்ள எல்லாத்துக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வர்றவங்க மணிக்கணக்கில் என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நானும் சலிக்காம கேட்டுட்டே இருப்பேன். அவங்க குறைகளை சொல்லதுக்காகவே பாதி பேர் இங்க வருவாங்க. அப்படியே மன நிறைவோடு இங்க நோய் இல்லாம போவாங்க. நான் கொடுக்குற மருந்துல அவங்களுக்கு குணமாகாது. அவங்க மனசு இருக்கிறத என்கிட்ட கொட்டினதுனாலதான் அவங்களுக்கு குணமாகும். ஆனா அது அவங்களுக்கு புரியாது. நான் கொடுத்த மருந்துலதான் அவங்க குணமான நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த திருப்தி எனக்கு போதும். அதே மாதிரி நீயும் இருப்பேன்னு நம்புறேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல மனுஷங்களும் இருக்கதான் செய்யறாங்க. தேங்க்யூ. சரி, நீ பேசுறதெல்லாம் பாரு. ஓகே சார். நல்ல பொண்ணு, உண்மையில ரொம்ப நல்ல பொண்ணு. சொல்லியாண்டி, சொன்னா கேளு, போவாத.
டேய் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ கிடையாது, சொன்னா கேளு. அவளை எங்க வீட்டு மருமகளாக்காம நான் ஓய மாட்டேன். டேய் சொல்லாண்டி அவ மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னடா? அவ வீட்டு பாத்ரூம கழுவணும். ஆதிரா, இங்கெல்லாம் நடக்கத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. என்ன சொல்றீங்க? பொண்ணு தர ஏதோ பெருசா பிளான போட்டிருக்கான். இங்க பாரு, நம்மள யாரையோ தீர்த்து கட்டதுக்கு முடிவு பண்ணிருக்கான். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சத்தியமா நம்ம 3 பேர்த்த யாரையோ போட்டு தள்ளதுக்கு பிளான போட்டிருக்கானுங்க. இந்த பொண்ணு தர எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும்ல. அவன் கிரிமினல். அவன் செய்யற தப்புக்கு எங்கேயுமே ஆதாரம் இருக்காதே. அப்பா, அவன் மிருகம், மிருகத்திலேயே மிருகம். தீர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா தீர்த்து கட்டிடுவான். ஏதோ பிளான் வசமா போட்டிருக்கான் மம்மி. ஐயோ பயமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், அவன் பெருசா பிளான போட்டிருக்கான். நாம இன்னும் 10 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடணும். 6 மணிக்கு மேல ஆயிட்டுனா சத்தியமா சொல்றேன், நம்ம உசுர நமக்கு சொந்தம் கிடையாது. அவன் போட்டிருக்க பிளான் அப்படி. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியில போகணும். எப்படி போகணும் மம்மி? எப்படியாவது இங்க இருந்து போகணும். இந்த விக்ரம் ஒன்னும் லேஸ் பட்டவெல்லாம் கிடையாது. கொடுத்த வேலையா குருட்டுத்தனமா செய்யக்கூடியவன். அவனை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் கொடுத்த வேலை செஞ்சு முடிக்கணும். அதுக்காக அவன் யோசிக்க கூட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் வேலை முடியணும். முட்டாள்தனமா வேற மாதிரி ஏதாவது யோசிச்சு அவன் வேண்டாத வேலை ஏதாவது பார்த்துட்டானா? வேண்டாத வேலைன்னா அந்த அரக்கன் பொண்ணு தர 3 இடத்துல யாரையாவது ஒருத்தரை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் குண்டக்க மண்டக்க வேலை செய்யறவன் இந்த விக்ரமே. ஒருத்தரை போட வேண்டிய இடத்துல 3 பேரையும் போட்டுட்டு போயிட்டா இருப்பான். அவனுக்கு தெரியாது கொடுத்த வேலை மட்டும் செய்யணும்னு. ஐயோ பயமா இருக்கு. எப்பா பீடிலாம் கலங்குதே. போன் வேற கொடுக்க மாட்டேங்கானுங்க. ஐயா போன் வேற கொடுக்க மாட்டேங்கானுங்களே. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். நம்ம கிளம்பி நேரம் வந்தாச்சு. உதகமண்டலம் தாண்டி போய்கிட்டு இருக்கானுங்க. உதவியா மாப்பிள்ள, உங்க முகத்துல எதுவுமே தெரியக்கூடாது. சும்மா எப்பவும் போல அசால்ட்டா தெனாவட்டா இருப்பீங்கல்ல, அப்படியே இருங்க. யாருக்கும் கடுகளும் உங்க மேல சந்தேகம் வரவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் தான். என்ன பத்தி நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம். நைட்டு 11:30 உங்களுக்கு ஷிஃப்ட் முடியுது. ஒரு நொடி தாமதிக்க வேண்டாம். அடுத்த நொடி கிளம்பிருங்க. யாராவது தடுத்தாலும் சரி, தெனாவட்டம்னாலும் பேசுவீங்களா அப்படியே பேசுங்க. கேஷுவலா பேசுங்க. வேண்டாம் வெப்ப வேலை பாக்குற மாதிரியே பேசுங்க. நான் கிளம்ப அப்படின்னு தெனாவட்டா பேசுங்க. அப்படி பேசிட்டு கிளம்பிருங்க. ஒரு துளி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. கரெக்டா கிளம்பிடும் தான். எனக்கோ விக்கிக்கோ யாருக்கும் போன் அடிக்க வேண்டாம். அதுல உறுதியா தான் இருக்கேன். ரோகிணி நீங்க வீடியோ கால் அடிச்ச மாதிரி செட்டப் பண்ணிருங்க. நீங்க கிட்டத்தட்ட 11ல இருந்து 12 வரைக்கும் ரோகிணி கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருங்க. ரோகிணிட்ட சொல்லிட்டோம், அவன் கரெக்டா 11 உங்களுக்கு கால் பண்ணுவா. 11ல இருந்து 12 வரைக்கும் வேற எந்த காலும் நீங்க அட்டன் பண்ணக்கூடாது. ஆனா போனு உங்ககிட்ட இருக்காது. அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க கச்சிதமா இங்க வேலையை முடிச்சிருங்க. அதான் டென்ஷனே எடுக்க வேண்டாம். எப்படி முடிக்க மட்டும் பாருங்க. முடிக்க போறவன் நான் தான். கரெக்டா 11:35 நான் வேலையை முடிச்சுட்டேன். நான் அதுல இருந்து 1.5 மணி நேரத்துல உதவியில இருப்பேன். அதான் எப்படித்தான் முடியும்? அவன் தான் பைக் ரேசர் ஆச்சே. அதெல்லாம் எப்படி வரணும் அவனுக்கு தெரியும். கரெக்டா நான் போய் சேர்ந்தவன். கச்சிதமா வேலையை முடிக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் உதவியில இருக்கேன். என் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வராது. நீங்க டூட்டி முடிஞ்சு ஒய்ஃபு கூட அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. விக்கியா ஆல்ரெடி உதவியில இருக்கான். ஒரு துளி கூட நம்ம மேல சந்தேகம் வராது. கத்திய முடிக்கணும். இதுக்கு மேலாம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. முடிச்சே ஆகணும் தான். முடிக்காம விட்டோம் நாம ஆம்பளையே இல்ல. சரி, டூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஓகே தான். 11:30 நீங்க டூட்டி விட்டு வெளியே வந்துடும். ஒரு நொடி கூட நிக்க கூடாது. ஓகே தான். சரிண்ணே, நான் உதவிக்கு கிளம்புறேன். மதன் மாமாவை வர சொல்லிட்டேன். நீ மதன் மாமா கூட்டிட்டு கிளம்பு. கூட அந்த சிவனேசன் வா, பாத்துக்க. அவன் கொஞ்சம் இடக்கு முடக்கான ஆளு. உன்ன கண்ணை தூக்குவான். பேதடியிலே போட்டுரு. சரிங்கண்ணா. சரி, நீ கிளம்பு. அண்ணே வேற ஏதாவது நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஓகேண்ணே. சரிங்க மாப்பிள்ள, நீங்க உள்ள போய் ஜாயின் பண்ணிருங்க. ஓகே தான். முடிக்கிறேன். உங்க சோழியை நான் முடிக்கிறேன். ரொம்ப ஆட்டம் போட்டுட்டீங்கல்ல, முடிவு கோட்டுறேன். பொண்ணு தர யாருன்னு கோட்டுறேன். மொத்தையே உங்க சோழியை நான் முடிச்சிருக்கணும். யாருக்கிட்ட? பொண்ணு தரக்கிட்ட. சொல்லுங்க, என்ன? பெண்களை அரெஸ்ட் பண்ணா சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வைக்க கூடாது. இந்த அடிப்படை சட்டம் கூட உங்களுக்கு தெரியாது. சட்டம் தெரியும், பொண்ணு தர சார பத்தி உங்களுக்கு தெரியல. சார், இங்க என்ன சத்தம்? ஸ்டேஷன்ல சத்தம் போட்டா பின்னாடி அடிச்சு வெளுத்துருங்க. சார், அவங்க சட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சட்டத்தை பத்தி பேசினா ஓட்டுக்கிற வெளுத்து வாங்குங்க. எங்களுக்கு எல்லா சட்டமும் தெரியும். நீ சட்டத்தை பத்தி பேச வேண்டாம். மூடிக்கிட்டு நிக்கணும். ஸ்டேஷன்ல 6 மணிக்கு மேல பெண்கள் வைக்க கூடாது. இது கூட தெரியாது. மரியாதை எங்களை வெளியில விட, இல்ல இங்க வந்துகிட்டு என்ன பேச விடு. மரியாதை எங்க போன்ல கொடுங்க.
முடியாது முடியாது. ரொம்ப ஆடாத விக்ரமே, ரொம்ப வேதனைப்பட வேண்டியது இருக்கும். போடி உட்காரு. டேய், ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்கானே. கான்ஸ்டபிள், அவங்களுக்கு நீங்க டீட்டெயில் சொல்லல? சாரி சார், இப்ப சொல்லிடுறேன் சார். ஆமாமா, பெண்களா 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வைக்க கூடாதுதான். ஆனா உங்களோட ஜாமீன்ல எடுத்தாச்சே. ஜாமீன்ல எடுத்தாச்சா? உங்களை ஜாமீன்ல எடுத்து வீட்டுக்கும் அனுப்பி வச்சாச்சு. இப்போ நீங்க பொண்ணு சார் கஸ்டடியில இருக்கீங்க. அப்படின்னா உங்க மேல சுமத்தின குற்றம் நிரூபிக்கப்படல, ஜாமீன் கிடைச்சாச்சு. ஆனாலும் உங்களை அவர் தனிப்பட்ட கஸ்டடியில எடுத்து பாதுகாப்பா வச்சிருக்காரு. இன்னைக்கு நைட்டு பொம்பளைங்க ஜெயிலுக்கு நீங்க போயிருவீங்க 8 மணிக்கெல்லாம். சார், இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். எது சரி தவறுன்னு பொண்ணு சாருக்கு தெரியும். நீங்க இப்போ வேன்ல போய்கிட்டு இருக்கீங்க. பாளையங்கோட்டை பெண்கள் ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. நாங்க போகலையே. அது எங்களுக்கு தெரியுமே. ஆனா இப்போ ரெக்கார்டு நீங்க வேன்ல போய்கிட்டு இருக்கீங்க. வேனு போய்கிட்டே இருக்குது. எல்லா ரெக்கார்டும் இருக்குது. எங்களை கொல்ல பாக்குறீங்கல்ல? ஆமா. விக்ரமே, நீங்க பொண்ணு சார் கஸ்டடியில இருக்கீங்க. சார் இப்போ முக்கியமான ஆபரேஷன் பண்ணதுக்காக நம்ம அரசாங்க சார்பா வெளியில போயிட்டாரு. நாளைக்கு மதியம் சாயங்காலம் தான் சார் திரும்பி வருவாரு. அது வரைக்கும் ஜெயில தான் நீங்க இருக்கணும். அது கூட உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது, ஆகாது. ஏன்னா உங்களை பாதுகாத்துக்கு 2 கான்ஸ்டபிள் இருக்கோமே. எனக்கு 11 டூட்டி முடிஞ்சிடும். அப்படின்னா பெருசா பிளான போட்டானுங்க. எங்க போன் எது கொடுங்க, நாங்க எங்க வக்கீல்கிட்ட பேசணும். சாரி, உங்க போன் எல்லாம் உங்க ஃபேமிலில இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு யாரு ஃபேமிலி? அதான் நான் கேட்கேன், உங்களுக்கு யாரு ஃபேமிலி? ஃபேமிலில என்னது? ஒரு சேமண்டாட்டி பிள்ளைல எல்லாம் சேர்ந்து வாழ்றதா? இல்ல மனைவி பிள்ளைங்க வந்து வாழ்றது, இல்ல தகப்பன் பிள்ளைங்கன்னு வாழ்றது? இங்கதான் எந்த இளவும் கிடையாது. ஆனா இப்பதான் உங்க ஃபேமிலில இருந்து உங்க போனு உங்க ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களே. யாராவது எங்களை காப்பாத்துங்க, எங்களை கொல்ல பாக்காங்க. எங்க ஊருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, நீங்க நிறைய பேருக்கு பொது சொல்ல வேண்டியிருக்கும் விக்ரமே. அந்த இளவெடுத்தவன் எப்போ வருவான்னா நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு இந்த அளவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவன் எப்போ வருவான்னா நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். வரட்டும், வர சொல்லி உங்களுக்கு எவன் காப்பாத்துறான், இல்ல அப்படி உங்களுக்காக நியாயம் கட்டி எவன் வாரான்னு நாங்களும் பார்க்கணும் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை கொல்ல போறீங்களா? அச்சச்சோ, சார் கான்ஸ்டபிள் சார், என்ன சார் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? கவலைப்படாதீங்க சார், எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. இவங்க பேசின வாக்குமூலமே நமக்கு போதும். உங்களுக்கு வெளியில நிறைய எதிரிகள் இருக்காங்களா என்ன? ஏன்? இல்ல உங்களை போட்டு தள்ளதுக்கு எதிரிகள் வந்துகிட்டே இருக்காங்களே, அதான். அப்படி எந்த எதிரி எங்களுக்கு வெளியில கிடையாது. வா தமிழே. என்ன எங்க போய்கிட்டு இருக்க? காலேஜுக்கு தான். ஒரு சின்ன வேலை இருக்குது, அதான் போறேன். சரி சரி. அம்மா அப்பா பாட்டிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு வரலையா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி மீட் பண்ணணும்னு சொன்னா, அதான் மீட் பண்ணலான்னு வந்தேன். அவளை பார்த்துட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்ப வேண்டியதான். சரி. வீட்டுக்கு வந்துட்டு போண்டியதானே? இல்ல, அங்க வந்தா நேரம் ஆயிரும். வீட்டுல பாட்டி தாத்தாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உன் பையனை தூக்கிட்டு வரலையா? எங்க என் மாமியார் மாமனார் விட்டு வரவே மாட்டான். என் நாத்தனார் வேற நல்லா பாத்துக்கிடுவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப சந்தோஷம். சரி, நான் அன்னைக்கு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்க? அந்த டாபிக் வேண்டாமே. என்ன அன்னைக்கு பேசுற? இங்க பாரு, அந்த அசோக் முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். உனக்குன்னு ஒரு துணையோட நீ நல்ல சந்தோஷமா குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். யாரையும் வெறுப்பேற்றதுக்காக நான் என் வாழ்க்கைய பணிய வைக்கிறதுக்கு விரும்பல. என் சந்தோஷத்தை நான் கெடுத்துக்க விரும்பல. யாரையோ வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக நான் எதுக்கு என் வாழ்க்கையை நான் இழக்கணும்? குழந்தை குட்டி வாழ்க்கையில தேவைதான். அதை விட எனக்கு இப்ப முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. அந்த அசோக்க வெறுப்பேற்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் முன்னாடி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்ற மாதிரி மாய்மால வேணா காட்டலாம். ஆனா நிஜமாவே சந்தோஷமா இருப்பேன் நானே எனக்கு தெரியல. ஏன் அன்னைக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வீட்லயே நிறைய பேர் சந்தோஷமா இருக்கலையா? இன்னைக்கு காலையில தான் அன்பரசி வீட்டுல ஒரு பஞ்சாயத்து வச்சா. ஆடி போயிட்டேன். பாவம் தமிழ் அம்மா நொறிஞ்சு போயிட்டாங்க. என்ன சொல்ற? நம்ம கடந்த காலத்தெல்லாம் பிள்ளைங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம யாரு என்னன்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பெத்தவங்களா அவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சுதான் நிக்கணும். என்ன அன்னைக்கு சொல்ற? ஆமா, அன்பரசி வீட்டுல வந்து இன்னைக்கு பேசினா. நம்ம யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கவங்களும் சரி, நம்ம சொந்த பந்தமும் சரி, அதை சொல்லி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நாமளே நம்ம கடந்த காலத்தை மறக்கணும்னு நினைச்சாலும் இந்த சொந்தம் பந்தம் ஊரு அதை மறக்க விடாது, நினைக்காம இருக்க விடாது. இன்னைக்கும் அப்படித்தான். அன்பரசி கிட்ட யாரோ உனக்கு அப்பா 2 அப்பாவான்னு ஏதோ கேலி குத்தா பேசியிருக்காங்க. உடஞ்சி போயிட்டா, வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அதை பார்த்த தமிழம்மா நொந்து போயிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழரசி 2 நேரம் வீட்டுக்கு வந்தா. அந்த 2 நேரமும் அவ தமிழம்மாவை பார்க்கவே மாட்டேங்கிறா, பேசவும் மாட்டேங்கிறா. ஒரு பெத்தவங்களை அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும். எல்லாரும் புரிய வச்சு பார்த்தாச்சு, ஆனாலும் அன்பரசிக்கு அது புரிய மாட்டேங்குது. அம்மா கெட்டவங்கன்னு மட்டும் தான் அவ பாக்குறா. அம்மா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. பாவம் தினேஷ் அப்பா உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்காரு. அன்னைமாரும் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க. வேண்டாம்,
அந்த கஷ்டத்தை நான் இனிவன் சந்ததிக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பாவம் தமிழம்மா, அவங்க எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தான் பிள்ளைகிட்டே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. தான் பெத்த பிள்ளைகிட்டே நான் எந்த தப்பும் பண்ணாத நிரபராதின்னு நிரூபிக்கிற ஒரு கொடுமை இருக்கு பாரு. அது எந்த தாய்க்கும் வரக்கூடாது. தான் கடந்த காலத்துல நடந்த சில மறைக்க வேண்டிய விஷயங்களை பெத்த பிள்ளைகிட்டே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு பாரு. அது கொடுமையில கொடுமை. ஐயோ, தமிழம்மா உடஞ்சு போயிட்டாங்களா? தமிழம்மா மட்டும் இல்ல, செம்பலி அம்மா, மீனம்மா, மீனக்குட்டி அம்மா எல்லாருக்குமே பயம்தான். எங்க எல்லாருடைய கலந்த காலத்தையும் இப்படி எல்லாரும் சொல்லி கொடுத்து இந்த புள்ள கேள்வி கேட்டுருமோன்னு பயமா இருக்குங்க. என்கிட்டே வந்து கேட்டா, நீங்க எதுக்கு அசோக் மாமா விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டா பாரு, இங்க இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களான்னு கேட்கா. அப்பா போதும், வேண்டாம். அவ சின்ன பிள்ளை, விவரம் தெரிஞ்சா புரிஞ்சுக்குவா. புரிஞ்சு நாம தலை கொஞ்சம் நிக்கிறது தானே. அது அவ கேட்ட தோரணை இருக்கு பாரு. கண்ணை ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு தெனா விட்டா. நம்மள ஏளனமா பார்த்துதான் கேட்டா, நீங்க எப்ப இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்க, ரெண்டு அப்பா எப்ப வரும்னு கேக்குறா. என்னால தாங்கிக்கவே முடியல. பக்கத்துல மதனி, கிஷோர் எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியல. வீட்டுல இருக்க எல்லாருமே உடைஞ்சு போயிட்டாங்க. ஷோ, இந்த அன்பரசி, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த சொந்த பந்தம் ஊர்க்காரங்க சொல்லி கொடுத்தா பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? இனி அவ புரிஞ்சுக்கிற போது, ஐயோ சின்ன பிள்ளைல தெரியாம நம்ம அம்மா பார்த்து நம்மள கேள்வி கேட்டுட்டோமே அப்படின்னு அவன் நினைச்சு ஃபீல் தான் பண்ண போறா. வேற என்ன பண்ண முடியும் அவளால? இப்போ அவளுக்கு விளக்கம் கொடுத்தாலும் புரிய போறது இல்ல. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அவளுக்கு புரிய போறது இல்ல. விடு, நீங்க பாரு, இனி வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். அவளுக்காக ஓவருக்கு நீ பண்ணி வைக்க போறியா? இங்க பாரு, நானும் அப்படிதான் நினைச்சேன், இப்படியே வாழ்ந்துடணும்னு. அப்படிலாம் இல்ல, கல்யாண வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு வேலி மாதிரி தான். உண்மையிலே பாதுகாப்பா இருக்குது. நல்ல கணவர் அமைஞ்சா என் கடந்த காலமும் என் புருஷனுக்கு தெரியதான் செய்யும். அவங்க வீட்டாளுக்கு கிட்ட கூட அவர் எதுவுமே ஷேர் பண்ணல. எல்லாம் அவருக்கு தெரியுங்கனால, என்ன பத்தின ரகசியம் அவருக்கு தெரியுங்கனால, இனி வர பிரச்சனையை அவர் சமாளிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் நிம்மதியா போய்கிட்டு இருக்கேன். நமக்கு வர பிரச்சனையை நாம மட்டும் போராடாம நம்ம கூட சேர்ந்து நம்ம பார்ட்னரும் சேர்ந்து போராடும் போதே ஈஸியா வெற்றி பெறலாம். அதுக்குதான் என் புருஷன் சொன்னாரு, வரட்டும் எந்த பிரச்சனை வந்தானே நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அந்த ஒத்த வார்த்தை தான் என்ன மேலும் மேலும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நல்ல புரிதலோட பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் கிடைச்சிட மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஏதோ ஒரு மூலையில எங்கோ ஒரு பையன் நல்ல பையனா இருப்பான், ஆனா அவன் நமக்கு கிடைக்க மாட்டான். கிடைக்க கூடாதவங்க கையில கிடைப்பான். எல்லாமே வாழ்க்கை அப்படித்தானே. யாருக்கு எது தேவையோ அது அவங்களுக்கு போய் கிடைக்கிறதே இல்லை. ஓ அதிர்ஷ்டம், உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு, கிடைச்சிருக்காரு, சந்தோஷமா இரு.